Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சாலையோர பள்ளத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பயணிகள் காயமடைந்தனர். சென்னையில் இருந்து திருப்பத்தூர் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தின் ஓட்டுநர் உட்பட 6 பயணிகள் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்தை வைக்க விடாமல் ஸ்டாலின் அரசின் கேபிள் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தச்சநல்லூர் பகுதியில் அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்த வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்தை அகற்ற சொன்னதால் ஏவல் துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திமுகவின் கைப்பாவையாக ஏவல் துறை செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே புனித அந்தோணியார் ஆலயத்தில் 200க்கும் மேற்பட்ட பானைகள் வைத்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மடப்புறம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நெல் அறுவடை திருவிழாவை கொண்டாடும் விதமாக நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழா அனைத்து பொதுமக்களும் ஒன்றிணைந்து வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கமாகும். அதன்படி சாதி மத பேதமின்றி 200க்கும் மேற்பட்டோர் அந்தோணியார் ஆலயம் முன்பு பொங்கல் பானை வைத்து வழிபாடு செய்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகையால் கடற்கரை களை கட்டியது. கன்னியாகுமரியில் சூறைக்காற்று காரணமாக படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடலில் உள்ள பாறைகளில் ஏறி ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்தும் பாறையில் நின்று விளையாடியும் வருவதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.